சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான சட்னி இட்லி, தோசைக்கு எப்படி அரைக்கிறது அப்படிங்க தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சத்தானது. இது குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு கொடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தானதும் கூட இது. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம், முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு, இது கூட வந்து கொஞ்சம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு போதுமான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னி கூட நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது தோசைக்கு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.